அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சீமானுக்கு இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாததால் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நடிகை விஜயலட்சுமியுடைய கற்பழிப்பு வழக்குல தொடர்ச்சியாக காவல்துறையுடைய அழைப்பாணைக்கு ஆஜராகாமல் தட்டி கழிக்கும் சீமான் தற்போது கைது செய்யப்பட்ட ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அவருக்கு சம்மன் கொடுத்து சீமான் நேரில் ஆஜராகாமல் தொடர்ந்து அவர் போலீசாருக்கு நிமிக்கி கொடுத்து வருவதாகவும், அது மட்டும் இல்லாம அவர் ஒவ்வொரு காரணமும் கூறி அவர் தட்டி கழித்து வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனை அடுத்து இரண்டாவது முறையாக அவருடைய வீட்டிற்கு நேரடியாகவே சென்று காவல்துறையினர் அந்த சம்மனை ஒட்டி, அவருடைய வீட்டு வாசல் சம்மனை ஒட்டி அவரை இந்த சம்மனுக்கும் ஆஜராகாமல் இருந்தால் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்ற இந்த செய்தியை அவரிடம் தெரிவித்து வந்துள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில தான் இவர் இரண்டாவது முறையாக சம்மன் கொடுத்தும் ஆஜராகாமல் இருந்தால் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற இந்த கேள்வி பலர் மத்தியில எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இந்த முறை அவர் ஆஜராகாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர் கைது செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் 2 முறை சம்மன் கொடுத்து இவர் ஆஜராகாமல் இருந்தால் இவரை கண்டிப்பாக காவல்துறை கைது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்களும் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றது. நடிகை லட்சுமியுடைய கற்பழிப்பு வழக்குல தொடர்ச்சியாக இவர் ஆஜராகாமல் காரணத்தினால்தான் தற்போது சீமானுக்கு வீட்டிற்கே நேரில் சென்று போலீசார் அவருடைய வீட்டு வாசல்ல இந்த சம்மனை ஒட்டி இருக்கிறார்கள். அதனை தற்போது அவர் இந்த அழைப்புக்கும் இந்த அழைப்பாணைக்கும் அவர் ஆஜராகாமல் இருந்தால் கண்டிப்பாக இவரை கைது செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை உயரதிகாரிகள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கை உடனடியாக விசாரித்து அறிக்கையும் தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு சீக்கிரம் இதை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்களோ அதன் பிறகுதான் உயர்நீதிமன்றம் இதற்கான உத்தரவும் பிறப்பிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த இரண்டாவது முறை சம்மனுக்கு இவர் வீட்டில் ஒட்டிருக்கக்கூடிய இந்த சம்மனுக்கும் சீமான் ஆஜராகவில்லை என்றால் இவர் கைது செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.